வணக்கம். வெற்றியாளர்கள் அனைவரும் மிகப்பெரிய புத்திசாலிகளாகவோ மிகப்பெரிய திறமைசாலிகளாகவோ இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் ஒரு இலக்கை தீர்மானித்து அந்த இலக்கிற்கான செயல்களை பட்டியலிட்டு அந்த செயல்களை தொடர்ச்சியாக செய்தவர்கள். அப்போ ஒரு செயலை சரியாக தேர்ந்தெடுத்து அதை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் வெற்றி அடைய முடியும். அதே நேரத்தில் தோல்வியாளர்கள் இலக்கை தீர்மானிக்கிறாங்க, செயலையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதில் தொடர்ச்சியாக செய்கிறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த செயல் மீதான சலிப்புத்தன்மையும் மிகப்பெரிய ஒரு தொய்வும் தொடர்ச்சியாக ஏற்படுறதுனால மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டு இருந்த இடத்துலையே அவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் சுய முன்னேற்றத்திற்காக நாள் ஒன்றிற்கு 20 பக்கங்கள் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும்போது முடியாத சூழ்நிலையில் கூட 10 பக்கங்களை வாசிப்பார், 2 பக்கங்களை வாசிப்பார், அல்லது குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது அவர் வாசிக்காமல் உறங்க செல்ல மாட்டார். அதே மாதிரி தனது ஆரோக்கியத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர்கள் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா முடியாத சூழலில் 2 கிலோமீட்டர் போவாங்க, 1 கிலோமீட்டர் போவாங்க, அட்லீஸ்ட் அரை கிலோமீட்டர் போவாங்க. இன்னும் கூடுதலாக சொன்ன போனால் கிரவுண்ட்லையாவது போய் நின்று வேடிக்கையாவது பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியான நிலை உள்ளவர்கள் தான் இங்கே மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாமும் எடுத்துக்கொண்ட செயலை தொடர்ச்சியாக செய்வோம், வெற்றியாளர்களாக பயணிப்போம். நன்றி.